ஸ்கூலை வந்து கம்பல்சரி சீல் வைக்கணும். எங்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக தான். என்ன நடந்துச்சுன்னா, நான் பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வண்டி ஓட்டி ஏற்றிட்டாங்க. நாங்கள் பாமர மக்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு காசு பணம் இருக்கா? காசு பணம் வச்சு இந்த காவல்துறை எல்லாமே எங்களை வந்து இது பண்ணுது, முடக்கப்பாக்கு. எங்களுக்கு வந்து காசு பணம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பாமர மக்கள் அன்றாட விவசாயி இருக்க எல்லாருமே விவசாயி. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலை விட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. யாருக்காண்டி? பணத்துக்காண்டியில் அங்கே வரல எவனும். ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு விவசாயி தான். அங்கே இருக்க மாணவர்களை பாருங்கள், எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு. என்ன நடவடிக்கைனா சீல் வைக்கணும், அவரை கைது பண்ணணும். கைது பண்ணி எங்களை முன்னாடி வந்து நிறுத்தணும். அவரும் பிடிக்கணும். ஆமாம், நேரம் ஒப்பணும். நேரம் வந்து எங்களுக்கு ஒப்படைக்கணும் ஆளு. இதுதான் எங்களுக்கு உண்மை. வேற ஒன்றும் நாங்கள் செய்ய வேண்டாம். அவர் நேரம் வந்து வந்தால் போதும். நேரம் ஒப்படைக்கணும். இது வந்து நேரம் ஒப்படைச்சா பாமரப்பட்ட மக்கள். ஆமாம், சரியா? சீல் வைக்கணும், நேரம் வந்து காமிக்கணும். அடுத்தபடியாக கைது பண்ணணும் அவங்கள. இதை எங்களுக்கு உடனே அவங்க தெரியப்படுத்தலை. இத்தனை நாளாக கவர்மெண்ட் சேர்த்து இதை ஏன் இழுத்து அடிக்கி, இதை இப்படியே நீங்கள் விட்டுக்கிட்டு இருந்தால் இன்னும் அத்தனை கட்சி தரப்பும் உள்ளே வரும். இதை வன்முறையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். சரியா? வன்முறையில் ஈடுபட, ஏன்னா எல்லா தரப்பும் வரும். இது எங்களுக்கு உடனே நியாயம் கிடைக்கணும். ஏன் இது இவ்வளோ நாள் ஆச்சு? கலெக்டர் ஏன் வரல? ஒரு நிமிஷம், கலெக்டர் ஏன் வரல? இல்லை, 5 மணி. இன்னைக்கு மணி என்ன? மாவட்டத்தில் இன்னைக்கு 1 மணி ஆகுது. இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. இல்லை, கவர்மெண்ட் எந்த பார்க்காரு? அப்புறம் கவர்மெண்ட்காரன் மொத்தம் முதல்ல எங்கிட்ட வந்து பார்க்கல. இல்லை, கவர்மெண்ட்காரன் வந்து யாரை பார்க்கா? இன்னும் பார்க்கல. அவங்க காசு கொடுத்து அம்மாட்டி போயிட்டோம்னா நாங்கள் அடிச்ச முடியாது. இன்னைக்கு ஒரு மெதுக்குள்ள பதில் சொல்லணும்னா நாங்கள் உடப்போம். ஓப்பனாக சொல்லுவேன், ஆயிரத்தி நான் உடப்போம். கோரிக்கை கிடைக்கும், விட்டு போய்கிட்டே இருப்போம். கிடைக்கலையா இப்போ உடச்சோம். நாங்கள் உடச்சா அவர் வெளியே வருவார். அவர் வருவார்ல கொடுத்து சொல்லி விடுறாங்க. ஏன் ஆமாம், பண்ணி சொல்ல முடியாது. வரைக்கும் யாருமே வரல. எங்களுக்கு விடியங்காடி விடிய நாங்கள் விடியா இருந்திருக்கோம். பதில் யார் சொன்னா? நீ பதில் இல்லை. அங்க இருக்கிற இன்னும் 1 மணி நேரம் பொறுப்போம். டைம் வந்து உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. 1 மணி முடிஞ்சா இந்த மக்களுக்கு ஆய் பத்தி உடைச்சோம். இந்த குழந்தை இறந்தது சம்பந்தமாக நீதி விசாரணை செய்து அவர்களுக்கு அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு முறையான சட்டப்படியான அந்த தண்டனைகள் கிடைப்பதற்கும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு நிவாரணம் கிடைப்பதற்கும் உரிய வேலைகளை செய்ய வேண்டும். டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கரெக்டாக டிரைவராக ஒரு பையன்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. அதனால் நேரடியாக உடனடியாக யார் காரை ஓட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க யார் அப்படிங்கிறது இன்னும் உண்மை தெரியலைன்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.